It's really beautiful. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க. மிக்க குறுகிய நேரத்தில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயிருந்ததுக்கு. எனக்கு திடீர்னு எனக்கு வந்து உங்க கூட எல்லாம் பேசணும்னு தோணுச்சு. ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். சார்கிட்ட கேட்டோன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. தேங்க்யூ யுவராஜ். தேங்க்யூ தனஞ்சன் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் as always. அண்ட் தேங்க்யூ அகேன் ஐஸ்வர்யா. அது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அதை அனுப்புங்க. அப்புறம் டீசர் ட்ரெய்லர் பாட்டெலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த பக்கம் ஓகே. ஸோ நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க. 100% கொடுத்தான்னு சொன்னாங்க. அவங்க வந்து 300% கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, ஃப்ரேமில் தெரியறவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர், ப்ரொடியூசர் ஞானவேல் சார்லேருந்து ஆரம்பித்து கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்கே இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமாக போராடணும். இப்போ வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்கிற வரைக்கும் என் டீம் எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்ணுறோன்னா, எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினச்சி நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் என்னோ ஒரு மந்திரம் ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே நான் ஏன் லொக்கேஷனில் அப்படி சொல்கிறேன் எல்லாருன்னா, இது வந்து ஒரு படம்னு வச்சா ஒரு வேனிட்டி, ஒரு கேரவேன் இருக்கும், இல்லைனா ஒரு கொடை இருக்கும், இல்லை சேர்ஸ் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு போயிட்டு ஒரு சீன் இருந்தால் கூட அந்த ஒரு சீனில் வந்து இப்போ நாங்கள் 3 பேர் 4 பேர் நடிக்கிறோன்னா, எங்கள் ஷாட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷாட் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் போய் அங்கே வந்து அர்த்தம் அடிக்கலாம், இல்லை சும்மா ஃபோனை பார்க்கலாம், எதாவது பண்ணலாம். இல்லை மாளவிகா ஷாட்னா, மாளவிகா பார்வதினா நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசலாம், எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம். பட் இந்த படத்தில் எப்படின்னா, எல்லா காட்சியுமே ஒரே ஷாட் தான், ஒரு ஷாட்லேயே எடுப்பாங்க. ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட்டப். அது வந்து ஸ்டெடி கேம் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு 200 பேர் எப்பவுமே காட்சியில் இருப்பாங்க. அந்த 200 பேருமே எப்பவுமே உரிமையாக இருக்கணும், எல்லாருமே நல்லா நடிக்கணும், எல்லாருமே அந்த செட்டுலேருந்து அந்த மழை வரதுன்னா மழை சீன்லேருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது. எந்த ஒரு ஷாட்டும் வந்து இந்த ஷாட் முடிஞ்சிச்சின்னு போக முடியாது. ஃபர்ஸ்ட் காலையில் ஆரம்பித்து ஒரு 3:30 மணி 4 மணியில் ஆரம்பித்து நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ளே மேக்கப் போடுறதே ஒரு 5 மணி நேரம். எங்கள் எல்லாருக்குமே டாட்டூ போடணும், மண் போடணும், கலர் போடணும், எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எங்கள்கிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க, பார்வதின்றவங்க. அவங்க வந்து இல்லைங்க, இந்த சீக்காய் போடுற மாதிரி, கிளியோபாட்ரா குளிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அது அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போயிடும். சோப்பு கூட போனேன், என்ன சொல்லுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு. ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பட் தேங்க்யூ பார்வதி ஃபார் சேவிங் அ லாட் ஆஃப் டைம். அவங்களால எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடச்சிது. பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், அங்கே கேமராவின் டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் என்னவோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம். ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்தையுமே மறந்துட்டோம். எனக்கு இந்த கோமனம்னா அவ்வளோதான், அங்கே செருப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்கேன்னா நமக்கு எதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழுகலாம், எந்திரிக்கலாம், முதுக்கு ஒரு பேட் இருக்கும். அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே எல்லாமே பாறை தான். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செழிப்பா அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து லைக் பொள்ளாச்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். நம்ம ஊர் எங்கே போனாலும் பச்சை பச்சை. அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும், ஆனால் மண் இருக்காது, கல் தான் இருக்கும். அது தோண்டி தான் தங்கம் எடுக்கணும். அந்த கல் கரடு முரடமாக இருக்கும். அதில் வந்து முள், பாம்பு, தேள் எல்லாமே இருக்கும். யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாதுலாம் நடக்கல. பட் எந்த அளவுக்குன்னா, திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா, ஒரு 2 தேல் கொண்டு வந்தால் கல் எடுப்பாங்க, இல்லை அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும், 3 தேல் கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம். அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி, அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே முதல் விஷுவல் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து, ஒரு கன்னெல்லாம் கையில் கொடுத்து, ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க. ஹலோ, ராங் நம்பர். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம். அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ இப்படி இருக்காரு, அப்போனா பயங்கரமான பிரச்சனை போல இருக்கு, அவங்க பயங்கரமாக ப்ராப்ளம்ஸ், ஆப்ரேஷன் பற்றி, அவங்கள வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க. திருப்பி அடுத்த டீசர் வரும், என்னடா இதில் பாம்பு பிடிச்சி என்ன பண்ணுறான், திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான், அப்படிலான்ற போது உங்களுக்கு வந்து வேற ஒரு
எண்ணம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், எங்களுக்கே வந்து இப்போ படம் பார்க்குற போது எப்படி இருக்குமோன்னு. ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டோம். ஸோ அங்கே போய் பார்க்குற போது தான் எங்களுக்கே டப்பிங்கில் ஒரு சில இடத்துல ரீட் அப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போதான் ஓ இப்படி இருக்கா, நல்லா இருக்குது அதுன்னு. ஸோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்குற போது நீங்கள் நிறையா இப்போ இந்த ட்ரெய்லரு டீசர் பாட்டு பார்க்குற போது ஓகே இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அதை மீறி பயங்கரமாக உங்களோட எல்லா ஒரு எண்ணங்களையும் நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்பில் போயிட்டு ரஞ்சித் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர். நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வருது அப்படி தான் பேசிட்டு போகிறேன் அந்த ஃப்ளோவில். அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படி தான் பண்ணார். அவர் ஆக்சுவலாக எழுதுகிற போது என்கிட்ட நான் சொன்னேன், எப்படி சரியில்லை சார் கதை என்ன எங்கேயோ எழுத்துட்டு போகுது. இப்போ வந்து புத்தகத்தை படித்து இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரித்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ அங்கே போய் கேஜிஎஃப்ல உட்காந்து பண்ணுற போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே வரையும் நிறைய மித்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த இடத்துல எது இருக்கும், பேய் இருக்குமோ, தென் இங்கே பாம்பு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும், தண்ணி திடீர்னு அடிச்சிட்டு வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்கே பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பூஜை செஞ்சு தான் இது எடுக்கணும், மயில் வந்துச்சுன்னா மயில் அங்கே இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக, இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் கிடையாது, ஒரு ரியல் படம் கிடையாது, இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்றாரு. மேஜிக் ஒரு ரியாலிட்டிலே சின்ன விஷயங்கள் நடக்கும். அதுல வந்து அந்த கதையில எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா எனக்கு குறிப்பா இதுல திருப்பி நான் மென்ஷன் பண்றேன், இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. நாங்க எல்லாமே எங்க கூட இருக்கிற 200 பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது. ஆனா விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க, விழுந்து அடிப்படுவாங்க, நிஜமாவே விழுந்தும் அடிப்படுவாங்க, உயிரை கொடுத்து நடிச்சாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் படம் பார்க்குற போது எனக்கு வந்து அந்த பெரிய ப்ளஸ், எனக்கு அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு போதுன்னு தோணுது. நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்கிற போது நான் டெஃபினட்டாக என்னோட கோஸ்டார்ஸ் பற்றி பேசணும். பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். அவங்க அவ்வளோ ரசித்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ள பூந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி அதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு எனக்கும் அதே மாதிரி தானே இது. ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணால் நல்ல ஒரு படமாக அமையணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சில படங்கள் வந்துட்டு போச்சு, அது அமையல, பட் நம்ம பேசல. பட் என்னன்னா கரெக்டாக இந்த படத்துல தான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது இதை விட சிறந்த படம் நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து 2 பேருமே தங்கலான கங்கம்மான்னு பார்க்குற போது அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் வந்து ஒரு 22-23 வயசு இருப்பான், சின்ன பையன் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருப்பான். ஸோ அந்த 5 பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, அப்பெல்லாம் அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது, ஆனால் 5 பசங்க இருக்கிற போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும், ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும், சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, அண்ட் எல்லாமே சமமாக இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட்டு ஆயிடணும். இப்போ நீங்கள் படம் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும், அவங்கள மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும். என்னால் அப்படிதான். அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் பீயிங் தேர், பிகாஸ் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரோல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. பிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாவே அடி வாங்குறது, அடிப்படுறது, தள்ளுறது, நடிக்கிற போது 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சிருக்க முடியும். நீங்க அங்க இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. மாளவிகா பத்தி சொல்லணும்னா, எல்லாருமே மாளவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ கார்ஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு எப்பவுமே நிக்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொண். அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட், ரைட்? ஐ திங்க் ஒரு ரன்னர். அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருந்திருக்காங்க, அதுதான் அந்த க்ளோசஸ்ட். ஐ மீன் ஷி ஹஸ் டன் தட். பட் இந்த சிலம்பம் சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது. ஆனா அந்த உடையில வந்து ரஞ்சித் அவங்கள பார்த்த உடனே அவர் ஃபிக்ஸ் பண்ற போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்க வந்து நின்னாங்க, இதுதான் ஆர்த்தின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல. அந்த கட்டையை எடுத்து சுத்தி நம்ப மாட்டீங்க, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கதாபாத்திரம் கடையன் தான் அங்க நின்றுட்டு இருந்தேன். அங்க தூரத்துல அந்த உடையில காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ள இந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்களை கூப்பிடும் போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது நம்மளே சிலம்பம் இப்போ நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து பாவம், அது ரொம்ப கனமான ஒரு குச்சி, அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த கட்ட மாதிரி இருக்கும், பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிலம்பம்ன்றது அது வேற கொஞ்சம் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டா இருக்கும், அதை வச்சு அடிக்கணும், அதை வச்சு சுத்தணும். அவங்களால முடியல, அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு, எங்க எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். அந்த 10 நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில பிரேக் விடுற போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி
இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க. அடிச்சா லைக் ஐ மீன் ஷீஸ் ஃபென்டாஸ்டிக். ஐ மீன் அதுல எனக்கு என்ன அழகுனா அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க, இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேனே, நான் பாக்குறதுக்கு எப்படி இருப்பேன். நான் சொன்னேன், இல்ல நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க, அது ரொம்ப நல்ல ஒரு லுக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ தாட் தட் வாஸ் ரியலி அட்ராக்டிவ். ஐ ரியலி ஃபீல் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்ஸ். அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்களான்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லம்மா நீ பாருன்னு. கரெக்டா இப்ப ட்ரெய்லர்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். இன்ஃபேக்ட் அவங்க மாளவிகான்னு சொல்றதை மறந்துட்டு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யூ டிட் அ கிரேட் ஜாப் மாளவிகா. இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்துல வந்து கவிதை பேசணும், நாங்களாம் வசனம் பேசுவோம், அவங்க வந்து கவிதை பேசணும். அதுல வந்து சொல்லணும்னா பார்வதிக்கு தமிழ் வராது, ஆனா தமிழ் மட்டும் வரல, அந்த பாஷையில என்ன 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 லிங்கேசன் வருது என்னப்பா லிங்கேசன், அவங்க வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில தான் வரும். அது வந்து அவ்வளவு அழகா, ஏன்னா லைவ் சவுண்ட் நம்ம வந்து டப்பிங் போய் தப்பிச்சுக்கலாம், அதுல வந்து அவங்களோட வசனம் கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க. இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேசி, கொஞ்சம் டச் விட்டுருச்சு, நம்மளை விட என்னை விட நல்லா சிறப்பா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து வசனோமன்ல அது வந்து கவிதை, அந்த கவிதை கத்திட்டு பேசணும், அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தட் ஒன் ஷாட் வேர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பேசணும், திருப்பி அங்கிருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும், அவங்க அங்கங்க வந்துட்டு பேசுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்க. அண்ட் ஐ திங்க் ஐ மீன் தட்ஸ் வை ஐ கீப் சேயிங் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பர்சியர்ஸ். பட் நீங்க படமா பாக்குற போது நீங்க ஃபைட்டா பாருங்க, ஆக்ஷனா பாருங்க, ஆக்டிங்கா பாருங்க. ஐ திங்க் you're going to get a good name for this. And thank you Malavika for also hitting me less lightly. முன்னாடி வந்து 2-3 தடவை அடிச்சுட்டாங்க, நல்லா செம்ம அடி. அப்புறம் நான் வந்து மெதுவா மாஸ்டர் கொஞ்சம் அடிக்கிறாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பாயிருச்சு. அப்புறம் நான் அவங்க போயிட்டு போய் சொன்னேன், சார் நீ அடிக்கூட இல்லையா, இது டம்மி தான். இல்லம்மா டம்மி தான், ஆனா டம்மியா வலிக்கும். ஏன்னா அது ரொம்ப மெல்லிசா இருந்தா உடஞ்சிடும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு. அண்ட் ஐ மீன் ஆஃப்டர் தட் இட் வாஸ் கேக் வாக் ஃபார் யூ. டேனி இங்கிலாந்துல இருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் லைக் அவரு சரி ஒரு பயங்கரமா ஆக்டரா இருப்பாரு, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா உட்காந்துக்குவாரு. நமக்கு டேனி I'm going to say it in Tamil, you better understand, okay? Yeah. So அங்கே தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல, கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் போட்டு. தென் பார்த்தா அவர் இறங்கி நம்ம கூடயே மூவ் ஆகி இப்போ வந்து நான் பியா இருக்கு, நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட ரொம்ப போராடினாரு. அதுல என்ன அழகுனா அவருக்கு ஒரு முட்டி பிரச்சனை, திருப்பி ஒன்று I'm telling them you have a knee problem, so don't sit like you have a knee problem. Knee problems, put it down. Yeah. பாவம் அவர் முட்டி. So அவருக்கு ஒரு முட்டி, இன்னொரு முதுகு, what all, how many 3 right, 3 or 4 நிறைய. எனிவே அதை வச்சுட்டு வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டைம் ஆயிடுச்சு. பட் அவர் வந்து படத்தை முடிச்சுட்டு தான் போனா, என்ன ஆப்ரேஷனுக்கு போனா 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வலியை வச்சுக்கிட்டு எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு. நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு, இந்த எண்டிங் நல்லா இருக்கு, ஆனா இது வந்து கொஞ்சம் கவிதைத்தனமா இருக்கு, இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்கா, இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்கா, ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படி வந்து நிக்கணும்னு நினைக்கிற போது அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன் கண்டிப்பா பண்ணலாம். அப்புறம் ஞானவேல் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா, அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அங்கதான் அவர் நின்னாரு. பிகினிங்ல இருந்தே ஒரு படம் இவ்வளவுதான் இருக்கும்போது 10 நாள்ல ரஞ்சித் போன் பண்ணி, இல்ல எனக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம். ஏன் இல்ல நான் நினைச்சேன் 80 நாள்ல முடிச்சிருவேன், இவ்வளவு இந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிடலன்னா படம் பயங்கரமா போகுது, பெருசா ஆயிடும் நினைக்கிறேன், என்னால முடியாது அதுக்குள்ளன்னு. பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்றாரு. அது ஃபர்ஸ்ட். கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன், அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தா நல்லா இருக்குன்ற போது ஒரு தயக்கம் இல்லாம சொன்னது தேங்க்யூ ஞானவேல். தட்ஸ் a huge step to take for a producer. அதனாலதான் இந்த படம் வந்து எங்க எல்லாருக்குமே லைக் சென்சர் போர்ட்ல இருந்து யார் பார்த்தாலும் இது வந்து ஐயோ இப்படி இருக்கு, மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணாங்க எங்களால உணர முடியுது. பட் என்னன்னா அந்த எல்லாம் முடிச்ச பிறகு அது திருப்பி ரீஷூட் போனாலும், எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி. இவர் அதுக்குள்ள ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நடக்க முடியாம வந்தாரு. நடக்க முடியாம வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதே அடி வாங்குறது, அதே விழுவுறது அந்த ராக்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு டேனி. ஐ மீன் தட் வாஸ் awesome stuff bro. I thought you were fantastic. அவர் எந்திரிச்சு வலிச்சுட்டே ஐயோ எனக்கு வலிக்குது, பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் இஸ் ஆல்சோ an awesome actor. I said that so that you'll at least understand that. ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. கோவமான காட்சினா கோவத்துல யூனிட்டே எரியும், அந்த அளவுக்கு கோவத்திலேயே அந்த ஒரு நாள் ஃபுல்லா கோவத்துல இருப்பார். டேனி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நாங்க சொல்லிட்டே இருப்போம். இருப்பாரு. இப்பதான் ரொம்ப நாள் பிறகு we are seeing him cool and chilled and just yeah, isn't it?
அண்ட் அது அப்படி பார்த்தா நம்ம பசுபதி வந்து ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு தூள்ல ஆரம்பிச்சு நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 6 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ துருவ் கூடயும் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த 6 படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு. பட் அது இல்லாமல் எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒன்று குத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தனியும் அவருக்குன்னு ஒன்று இருக்கு. இந்த படத்துல கெங்கு பற்றுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஹரி அண்ட் அசோகன் என்னோட பையனா பண்ணியிருக்கான். அவனும் ரொம்ப சின்ன பையன் இப்போதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப அருமையா நடிப்பான். தென் பிரீத்தி அவங்க வந்து அந்த மினிக்கி மினிக்கி சாங்ல அவ்வளோ அழகாக ஆடி இருப்பாங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆக்டர்ஸ். அது இல்லாமல் எங்கள் ஃபுல் ட்ராமா ட்ரூப் நீங்கள் இதை எப்போது இதை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ். ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணீங்க. ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிங்க. இது வந்து எங்கள் காஸ்ட் இது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ முடிச்சாச்சு. அண்ட் கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே அவங்க லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த 300% அதை மீறியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.